உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான இடத்தில் நடத்திய சோதனையில் கைப்பற்றப்படாத சீக்ரெட் ஹார்ட் டிஸ்க் அமலாக்கத்துறைக்கு எப்படி கிடைத்தது என எளிமையான கேள்விக்கு எளிமையான பதில் தேவை என அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் வெங்கடேசன் இணைப்பில் இருக்கிறார். வெங்கடேசன் வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதான பண மோசடி விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி கைது செய்தது. இந்த வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க கோரி அவரது சார்பில் வழக்கறிஞர் ராம் சங்கர் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் எஸ் ஓகா, ஏஜி மாசி ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து வருகிறது. இந்த வழக்கில் கடந்த விசாரணையின் போது ஏற்கனவே கடந்த 2020 பிப்ரவரி 2ஆம் தேதி அமலாக்கத்துறை சோதனையில் HP ஹார்ட் டிஸ்க், லேப்டாப், SSD, மெமரி கார்டு, பென்டிரைவ் உள்ளிட்ட 5 சாதனங்களை கைப்பற்றியதும், இருப்பினும் அமலாக்கத்துறை சோதனையில் கைப்பற்றாத சீகேட் ஹார்ட் டிஸ்க் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டினர். இந்நிலையில் இன்று விசாரணையின் போது குறிப்பாக அந்த கைப்பற்றிய பென்டிரைவில் இடம்பெறாத கோப்புகள் குறித்து நீதிபதிகள் பல்வேறு சரமாரி கேள்விகளை அமலாக்கத்துறைக்கு எழுப்பினர். கடந்த 2020 பிப்ரவரி 2ஆம் தேதி சோதனைத்த போது இந்த விவகாரத்தை லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் செந்தில் பாலாஜி தரப்பினர் எழுப்பவில்லை என்ற ஒரு வாதம் அமலாக்கத்துறை சார்பில் முன்வைக்கப்பட்டது. சோதனையில் கைப்பற்றிய பென்டிரைவில் சர்ச்சைக்குரிய கோப்பு இருந்ததா, இது போன்ற கேள்விக்கு அமலாக்கத்துறை எதிரானதாக கொள்ளக்கூடாது என்றும் இது சரியான பதிலுடன் நாளை மீண்டும் விசாரணையின் போது உரிய பதிலை அளிக்க தெரிவித்து இந்த விசாரணையை நாளைக்கு தள்ளி வைத்தவுடன், இருப்பினும் கைப்பற்றிய பென்டிரைவில் சர்ச்சைக்குரிய கோப்பு இல்லை என்பது செந்தில் பாலாஜியின் தரப்பின் வாதமாக இருப்பதையும் நீதிபதிகள் இன்றைய விசாரணையின் போது சுட்டிக்காட்டினர். இந்த கைப்பற்றிய பென்டிரைவில் பண மோசடி புகாருக்கான கோப்பு எங்குள்ளது என்றும், பண மோசடி வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு எதிரான அடிப்படை முகாந்திரத்தை அமலாக்கத்துறை முன்வைக்க வேண்டும் என்றும், மேலும் பண மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை தொடர்புபடுத்தும் ஆதாரத்தை அமலாக்கத்துறை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இன்றைய உத்தரவில் அமலாக்கத்துறைக்கு குறிப்பிட்டு இந்த விசாரணையை நாளைக்கு தள்ளி வைத்துள்ளனர். முழு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வெங்கடேசன். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.